ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 33 சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸு. ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் இதனால் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து மோஸ்ட்லி எல்லா மேட்சும் நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஎல்லை பொறுத்தவரைய ரொம்ப டஃப்பாக தான் போகுது. ஒரு பிளேயர்னாலும் மாறிடுது. ஆரம்பத்தில் பிச் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டாக போச்சு. ஹை ஸ்கோரிங்காக சில வென்யூ இருக்குது. சில வென்யூவில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. கேகேஆர் கிரவுண்ட்லாம் ஃபுல்லாக வருணுக்கும் நரேனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிட்டாங்க கிரவுண்டை. ஸோ அதனால் பிச் ரிப்போர்ட் ரொம்ப கவனமாக பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. சேம் டைம் 3:30 நடக்கக்கூடிய மேட்ச். மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பவுலிங் டீமுக்கு தான், பவுலர்ஸுக்கு தான் வந்து அதிகமான சாதகமாக போயிட்டுருக்கு. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் நான் ஏதாவது டீம் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் தோணும், கிளிக் ஆகும். ஏதோ ஒரு தப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் லைட்டாக மாற்றிக்கிட்டிங்கன்னா கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸு முக்கியமான மேட்ச்சு. ஃபார்ம் வைஸ் பார்த்தோம்னா மும்பை போன மேட்ச் பயங்கரமான ஒரு வின்னோடு வராங்க. செம்ம டீமை செட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேல செம்ம டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்திரை தான் அடிச்சிட்டு இருந்தார். ஏதோ 2 கேட்ச் கொடுத்து அது ட்ராப் ஆனாலும் ஏதோ அடித்தார், நல்லா அடிச்சிட்டு இருந்தார். பட் அவருக்கு இன்ஜுரினால போயிட்டார். ருத்ராஜ் கெய்க்வாட் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ரியான் பராகா, ருத்ராஜ் கெய்க்வாடான்னு ஹெவி காம்படிஷனில் போயிட்டுருக்கு. யார் இருக்கிறதுலே மோசமான கேப்டன், மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து அடிக்கிறாரா அப்படின்னு. 23 ஏப்ரல் இந்த கிரவுண்டு கொஞ்சம் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்முக்கு வர்றதுக்கு. ஏன்னா நிறையா மேட்சஸ் வந்து இங்கே ஆடி இருப்பார். அட்வான்டேஜ்ன்றது அவருக்கு இருக்கும். சிவம் டூபேக்கும் அதே மாதிரி தான். 33வது மேட்ச்சு மும்பை வான்கடையில் நடக்கக்கூடிய மேட்ச்சு ஏப்ரல் 23. டோட்டல் மேட்ச் 39 மேட்ச் வந்து ஆடிருக்காங்க. 18 மேட்ச் சிஎஸ்கேவும், மும்பை இந்தியன்ஸ் 21 மேட்ச் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. டொமஸ்டிக் ஓவரால் பார்த்தோம்னா 128, 58 ஃபஸ்ட் பண்ண டீம், 70 மேட்ச் செகண்ட் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. 172 ஆவரேஜ். மும்பைக்கு இந்த கிரவுண்டு சாதகமாக போகல. இங்கே ஆடின மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து தோற்றுருக்காங்க. இன்னொன்று, இந்த கிரவுண்டில் எந்த டீம் கேகேஆர் கூட சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த விக்கெட் இருந்திருக்கு. சப்போஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா எஸ்ஆர் வச்சு என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி எல்லா டீமும் பண்ணணும். 240 தாண்டி அடிச்சிடணும். அடிச்சுட்டு செகண்ட் சேஸ் பண்ண விடாமல் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லை 200, 210 அடித்தா கண்டிப்பாக அடிச்சிடுவாங்க ஆப்போசிட் டீமு. அதுவும் எம்ஐ வந்து சேசிங் வராங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சிஎஸ்கேலையும் பேட்டிங் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 50 அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டீம் இருக்குது. நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களும் ஓரளவுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் தூக்குனதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீம் ஓகே ஆகிருக்கு. இன்னொன்று, எம்எஸ் தோனி ஆடுவார் ஸ்கோர் கார்டு தான். நூர் அகமது ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரோஹித் சர்மா 76 ரன் அடிச்சிருக்காரு. பும்ரா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சூரியகுமார் யாதவ் 68 ரன்னு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 53, 26 பால் அடிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் 29. ஸோ இதான் வந்து கலீல் அகமது கிடையாது, விக்னேஷ் புதூர் கிடையாது. மற்றபடி இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இவங்க தான். சிவம் டூபே ஒரு 50 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆயுஷ் மாத்திரையும் கிடையாது. ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த சீசனில் 2 டீமும் கடைசி ஆடின மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு வந்து பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸு இதே கிரவுண்டில் ஆடின மேட்ச்சுன்னு பார்த்தோம்னா பஞ்சாப் கூட வந்து ஆடிருப்பாங்க. ஜிடி கூட வந்து லாஸ் பண்ணாங்க. அது வந்து அகமதாபாத்தில் நடந்தது. அதில் அஸ்வானி குமார் 4 விக்கெட்டும், சேர்னர் 2 விக்கெட்டு, கசவர் 2 விக்கெட்டு, அல்லா கசவர் இங்கேயும் 2 விக்கெட், தொடர்ந்து 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாப் இதே கிரவுண்ட் நடந்த மேட்ச்சில் 198 அடித்து வின் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. குவிண்டன் டிகாக் சேம் கிரவுண்டில் 112. கண்டிப்பாக டிகாக் வந்து நின்றுட்டார் அப்படின்னா பெரிய ஸ்கோர் அடிச்சிருவார். நல்ல ஒரு டச்சில் இருக்கார். ரிக்கில்டன் தூக்கிட்டாங்க. ஏன்னா கிளியராக எல்லாத்துக்குமே தெரியும் ரிக்கில்டன் வந்து சேசிங்கில் மட்டும்தான் அந்த குயிக்காக ஒரு 30 ரன் அடிப்பார். ஃபஸ்ட்டு பேட்டிங்னு வந்துட்டால் தடுமாறுவார்னு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை கெஸ் பண்ணி டிகாக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டார் டிகாக். ஸோ இனிமேல் குவிண்டன் டிகாக் தான். நமந்தீரை மேலே அனுப்புகிறாங்க. க்ளீன் ஷாட்ஸ் வந்து அடிக்கிறார். அதுதான் வந்து நமந்தீர்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸேவும். அடிக்காத மாதிரியே இருக்குது. ஸோ ஆனால் அடிச்சிடறாரு. 6 ஸ்பின்னெல்லாம் போட்டால் ஈஸியாக வந்து அடிக்கிறாரு. டாப்லேயும் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸும் பண்ணிக்கிறாரு. திலக் வர்மா இப்போ 100 அடித்ததுனால மேலே அனுப்புவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா டெல்லி, மும்பை, அடுத்து பார்த்தோம்னா கேகேஆர், லக்னோ இவங்கெல்லாம் வந்து பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் அனுப்புவாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி தான் வந்து பேட்டிங் ஆர்டர் வர்றதுனால நம்ம ஃபேண்டசி டீம்ஸ் செட் பண்ணுறப்போ ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பிளேயிங் லெவனில் நிதிஷ் ராணாவை 5th டவுன் 6th டவுன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சடனாக பார்த்தா அவர் 1 டவுன் வந்தார். அதேமாதிரி நமந்தீரும் திலக் வர்மாவுக்கு பின்னாடி வருவாருன்ற மாதிரி தான் ஷோ பண்ணாங்க. ஆனால் அவர் முன்னாடி வந்தார். ஸோ அதனால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க.
என்னென்னமோ நடக்குது. ஸோ அதை கெஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓவரால் இந்த விக்கெட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்காக தான் இந்த சீசன் நடந்த எல்லா மேட்சுமே நடந்திருக்கு வான்கடையில். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமோட சீமருக்கு அந்த டெத்தில் போடுறவருக்கு விக்கெட் கிடச்சிருக்கு. இந்த இனிஷியல் ஸ்விங்கு கொஞ்சம் இருந்திருக்கு. மற்றபடி பேட்டிங்கில் அந்த டாப் 5ல் வரவங்க யாராவது பெரிய இன்னிங்ஸ் 2 டீம்லேயுமே ஆடி கொடுக்குறாங்க. இதுதான் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு நல்ல ஒரு சான்ஸு. இப்போ அடித்தாதான், இதுக்கப்புறம் அடிக்கலை, இதுலேயும் அடிக்கலை அப்படின்னா மீண்டு வர்றது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். பிளேயிங் கிரவுண்ட் பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், அப்படி இல்லாட்டி வேறு யாரை அப்படி ஆட வைப்பாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டவால் பிரேவிஸு, சஃப்ராஸ் கானு. ஸோ சஃப்ராஸ் கானை தூக்கிடுவாங்க. அந்த இடத்துல MS தோனி ஆடுவார்ன்ற மாதிரி தகவல் வருது. ஜேமி ஓவர்டனு, ஸ்பென்சர் ஜான்சன், நூர் அகமது, இவங்க தான் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான டவால் பிரேவிஸ். இவங்க 4 பேர் தான் வந்து ஃபாரின் பிளேயர்ஸாகவும், சிவம் டூபே, கம்போஜு, முகேஷ் சௌத்ரி, குர்பஜீத் சிங், ஸோ இவங்க தான் வந்து மோஸ்ட்லி சீமர்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இப்போ தோனி வராரு அப்படின்னா சஃப்ராஸ் கானை கண்டிப்பாக வெளியே எடுத்துருவாங்க. அதுமாதிரி உர்வில் பட்டேல் ஆறாரா, அந்த இடத்துல யார் ஆறான்னு பாருங்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஓகே, எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். ஹெட் டு ஹெட் வென்யூ எல்லா ஸ்டாட்ஸுமே வந்து க்ளீனாக இருக்குது. ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவுமே புவராக இருக்குது. சஞ்சு சாம்சன் இதே கிரவுண்டில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்பீங்க வேர்ல்டு கப்பில். அதுக்கு முன்னாடி கிடைக்கிற சான்ஸில் வந்து ஆடினார். ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த இனிஷியல் ஸ்விங்கில் அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வந்து கரெக்டாக அடித்தாங்க லைன் அண்ட் லென்த்லனா மாற்றக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த சைடில் அஸ்வினி குமார் வந்து இருக்கார். அவர் செம்ம ரிதமில் எப்பயுமே மும்பைக்கு கம்பேக் கொடுக்குறப்ப ஃபுல்லாமே 1-2 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். அன்பிரடிக்டபுள் பிளேயர் தான் சஞ்சு சாம்சன். ஸோ நம்ம எடுக்காத படிப்பார், நம்ம எடுக்கிறப்போ டக் அவுட் ஆவார். இது ஃபேண்டசி ப்ளே பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 50-50 தான். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் மேபி இந்த மேட்ச் ஃபார்முக்கு திரும்புவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. திலக் வர்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டார், அவர் ஃபார்முக்கு திரும்பினார். ரிங்கு சிங்கும் ஃபார்முக்கு திரும்பினார். அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு திரும்பினார். அருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வந்தார். அந்த மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் வருவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜிஎல்ஸில் நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டவால் பிரேவிஸ் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி அவர் மும்பைக்கு இருந்தார். இந்த கிரவுண்டில் கொஞ்சம் அவருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியும். சேம் டைம் போன மேட்ச் தேவையில்லாமல் அவுட் ஆகிருக்காரு. இந்த மேட்ச் கரெக்டான பேட்டிங் லைனப்பில் மேலே அனுப்பிச்சாங்க அப்படின்னா மினிமம் 30 ரன்னுக்கு மேலே ஆடுவார். ஒரு 2 கேட்சஸ் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சிவம் டூபே அடுத்து பெஸ்ட்டு பிக்ஸு. ஸோ சஃப்ராஸ் கான் ஆடுவாரான்னு தெரில. MS தோனி, ஜேமி ஓவர்டன் தான் வந்து விக்கெட்ஸை எடுத்து கொடுக்குறாரு. பேட்டிங் கிடச்சாலும் ஒரு 10 ரன் அது வந்து அவரால் ஆட முடியும். ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். நூர் அகமது இந்த பிச்சில் விக்கெட் எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். செகண்ட் பவுல் பண்ணால் வேணால் எடுத்துக்கோங்க. அன்சுல் கம்போஜ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். சேம் இந்த கிரவுண்டில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மும்பைக்கான பிளேயர் தான். முகேஷ் சௌத்ரி ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம்னா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஆனால் அதிகமான ரன்ஸ் போகிறாரு. 3 லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்காங்க. சேம் டைமில் ஆட வைப்பாங்களா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. இல்லை ஒரு ஸ்பின்னருக்கு போகிறாங்களான்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸ்ரேயாஸ் கோபால் மாதிரி ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா குர்பஜீத் சிங், ஸ்பென்சர் ஜான்சன், முகேஷ் சௌத்ரி 3 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸு. அந்த சைடில் உங்களுக்கு ரோஹித் சர்மா வந்தால் அவர் கன்சிஸ்டண்ட்டாக லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அவுட் ஆன ஒரு பிளேயர். 3 பேரை வச்சு அட்டாக் பண்ணால் ரொம்பவுமே கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு. இல்லை ரோஹித் சர்மா ஆடலை, வேறு யாராவது ஆட வைக்கிறாங்க அப்படின்னாலும் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் வந்துட்டு அவர் தான் பிரைமு பவுலரு. அன்சுல் கம்போஜ் இந்த 2 பேரை தான் ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் எண்டிங் வந்து போடுவாங்க. மெயினாக எடுக்க வேண்டிய 2 பவுலர் இவங்க தான். சேம் டைம் பேட்டிங்கில் உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் மெயின், சஞ்சு சாம்சன், டவால் பிரேவிஸு, அடுத்ததாக ஜேமி ஓவர்டன். சப்போஸ் ஜேமி ஓவர்டனும் ஆடுறாரு, கீழே 4 பேசர்ஸ் இருக்காங்க, 5 பேசர் ப்ளஸ் நூர் அகமது 6 பேர் அப்படின்னு போனாங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யாருக்காவது ஒரு 2 ஓவரை குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் மெயின் கம்போஜி எவ்ரி மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கிறதுனால நம்ம எந்த டீம்லனாலும் ஒரு ஈசான் மலிங்கா மாதிரி நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து பெட்ரு. ஏன்னா மினிமம் ஒரு விக்கெட் வந்து கம்போஜ் எடுத்து கொடுத்துறாரு. டெத்துலேயும் போடுறாரு. அந்த ரவுண்ட் ஆங்கிளில் வந்து போடுறப்போ லாஸ்ட்டில் விக்கெட்டை வந்து எடுத்துடுறாரு. ஸோ பெட்டர் ஒரு கேப்டன்ஷிப்பில் அன்சுல் கம்போஜி நம்ம பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸில் சிவம் டூபே, டவால் பிரேவிஸை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சைடில் ரோஹித் சர்மா ப்ளே பண்ணாலும் தொடர்ந்து 3 லெஃப்ட் ஆர்ம் சீமர் போட்டால் கொஞ்சம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குவிண்டடிக்காக லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் போட்டால் அடிச்சிருவார். ஸோ மார்க் ஆன்சன் எப்படி ஹிட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துருப்பீங்க பஞ்சாப் மேட்ச்சில். சேம் டைம் விக்கெட் கீப்பிங்கில் நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ பெட்டர் கேப்டன் சாய்ஸு. ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்ஸ் போடுவார்னு நம்ம இதுக்கப்புறம் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருச்சு ஒரு ஓவர் 2 ஓவர் தான் நம்மளால் போட முடியும், இது இந்தியன் டீம் இல்லை அப்படின்றது. ஸோ அதனால் 100% ஆல்ரவுண்டராக நம்ம ஹர்திக் பாண்டியாவை இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பார்க்க முடியாது. ஏன்னா ரூதர்ஃபோர்டுக்கு பதிலாக அந்த இடத்துல வில் ஜாக்ஸ் ப்ளே பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரூதர்ஃபோர்ட் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிறாரு. அதே இடத்துல தான் வில் ஜாக்ஸ் இங்கிலாந்துக்கு T20 வேர்ல்டு கப் ஃபுல்லாக ஆடினார். தேவைப்பட்டால் பவுலிங்கும் போட்டார்.
ஸோ அதனால் வில் ஜாக்ஸும் வந்துட்டா உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா ஓவர்ஸ் இன்னுமே குறையும். நமந்தீர் மேலே வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம் அடுத்த மேட்ச் பிளேயிங் 11 எப்படி இருக்குது அப்படின்னு. மிச்சல் சாண்டரு செகண்ட் பவுல் பண்ணால் எப்பயுமே கீ பிளேயர். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அப்படியே தூக்கி போடுவார். அதில் எப்படியும் வந்து 2 விக்கெட் வந்து எடுத்துருவார். அல்லாஹ் கசவர் அடி வாங்குற மாதிரி இருந்தாலும் எப்படியோ வந்து ஒரு 2 விக்கெட்டை வந்து எடுக்கிறாரு எவ்ரி மேட்ச்சு. பும்ரா விக்கெட்டே எடுக்க முடியல. போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தார். காரணம் அவரை பார்த்து ஆடுற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இது ஒவ்வொரு சீசன் நடந்திருக்கு. போன சீசன் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரஷீத் கானை பார்த்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அடித்தாங்க. பும்ராவை இப்போ பார்த்து ஆடுற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. அவரை வந்து அடிக்கவும் மாட்டுறாங்க. விக்கெட்டே கொடுக்காம தான் ஆடுறாங்க. ஸோ அதனாலேயே அவருக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேது. கிறிஸ் பகவத் ஸோ ஓவர்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்வினி குமார் தான் மோஸ்ட்லி ஓவர்ஸ் போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் நீங்கள் அவரை வந்து ட்ரை பண்ணலாம். அல்லாஹ் கசவர், மிச்சல் சாண்டர், வில் ஜாக்சன் 3 பேர் ஆடினாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் வெளியே வந்து போவார். ஆன் டைம் பார்த்துக்கங்க. இந்த சைடில் பெஸ்ட்டு பிக்ஸ்ன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக் ஃபஸ்ட் பேட் பண்ணால் கீ பிளேயர். சூரியகுமார் எதுவும் ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ அவரை அடித்து எத்தனை இன்னிங்ஸ் ஆச்சுன்னு அவருக்கே தெரியாது. அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்கார். அப்படியே ஒரு 50 ரன் அடித்தாலும் 40 பாலுக்கு 50 ரன் தான் ஆடி இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். திலக் வர்மா ஃபார்முக்கு திரும்பி இருக்கார். பேட்டிங் ஆர்டர் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கணும். ஹர்திக் பாண்டியா எப்போனாலும் டபுள் ஆப்ஷன்றதுனால பவுலிங் போடாதனால திடீர்னு பேட்டிங்கில் ஒரு 10 பால் 40 ரன் அடிச்சிடக்கூடிய ஒரு பிளேயர். சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ நமந்தீர் மேலேன்னா பிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி திலக் வர்மாவை எடுத்துக்கோங்க. க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது மீண்டும்ன்ற மாதிரி தெரிஞ்சுன்னா திலக் வர்மா வரிய ஃபுல் அண்ட் ஃபுல் நமந்தீர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த சைடும் இருக்க பேட்டர்ஸ் எடுத்து பவுலர்ஸை 1-2 பேரை மட்டும் எடுக்கிறது பெட்டர். டெத்தில் கண்டிப்பாக பும்ரா, அஸ்வினி குமார் தான் வந்து போடுவாங்க. இல்லை ஹர்திக் பாண்டியா போடுவார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால். அதேமாதிரி ஸ்பின்னர்ஸில் அல்லாஹ் கசவர் இங்கே மோஸ்ட்லி வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. மிச்சல் சாண்டரை வச்சு மூவ் பண்ணுவாங்க. கசவர் ஒரு 2 ஓவர் வரையும் போடலாம். இல்லை ஒரு டிஃபரன்ஷியல் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னால ஃபுல்லாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். பட் இந்த விக்கெட்டில் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ மீடியம் பேஸ் இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு சில ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ பெஸ்ட்டு சாய்ஸ்னால் டிகாக் போகலாம். சேம் டே ஹர்திக் பாண்டியா. டிஃபரன்ஷியல் ஆப்ஷனில் மிச்சல் சாண்டர், அல்லாஹ் கசவர், அஸ்வினி குமாரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டீம் வைஸ் பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக், சாம்சன் விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது அப்படின்ற மாதிரி கேப்டன்ஷிப் கொடுத்து ஃபுல் பேட்டர்ஸை வந்து எடுத்துருங்க. சாண்டர், அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன், கம்போஜ், பும்ரான்னு வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதே இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் டீம் வேணும்னா இன்னுமே கீழே கம்போஜ், பும்ரா ஒரு ஆள் எடுத்துகிட்டு முகேஷ் சௌத்ரியும் கட் பண்ணி மேலே நிறைய பேர்த்த வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சஃப்ராஸ் கான் ஆடுவாரான்னு தெரியல. சப்போஸ் அந்த இடத்துல அவர் ஆடலைன்னா எம்எஸ் தோனியை கூட வந்து மேலே ட்ரை பண்ணுங்கள். க்ளீன் பேட்டிங் டீமை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜ் பிக் கண்டிப்பாக நமந்தீரை கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் சேசிங் வந்தால் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். சிவம் டூபே யோசிக்க மாட்டாங்க. பட் இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 2-3 சிக்ஸாக அடிக்க முடியும் அவரால். அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சனை ட்ரா பண்ணுவாங்க. பட் இந்த பிச்சில் கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். குவிண்டன் டிகாக், அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் சாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் சஞ்சீவ் சாம்சனை ஆட் பண்ணிக்கலாம் சிவம் டூபேக்கு பதிலாக. ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ், ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சீவ் சாம்சன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இவங்களுக்குலாம் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.